என்னங்க கடைக்கு போயிட்டு வரீங்க? ஆமா சின்ன பொண்ணு, கடைக்குள்ள போயிட்டு வரேன். உங்க அத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல? சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? அதெல்லாம் முடிஞ்சிச்சுக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போதான் ஃப்ரீயான அந்த கொஞ்ச நேரம் வெளியே வந்து காத்து வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். சின்ன பொண்ணு இங்க பாரு, சின்ன பொண்ணு. யார் இது? என்னாச்சு சின்ன பொண்ணு? ஐயோ, இந்த அக்கா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இவங்க எதுக்கு இப்படி ஒளிஞ்சு நின்றுட்டு கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு போயிடலாம். சரிக்கா, நான் போறேன். எங்க அத்தை வர கூப்பிடுவாங்க. அப்படியா? போறியா? சரி போயிட்டா. சரி சின்ன பொண்ணு, நானும் போயிட்டு வரேன். எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. இல்லைங்க, அது இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? இது முக்கியமான விஷயமா? ஆமா முக்கியமான விஷயம் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து. என்னது பஸ் ஸ்டாண்டுக்கா? பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு? எதுவும் பேசாம பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கிட்டேன். என்ன லூஸா இருப்பாங்க வழியா? இப்ப எதுக்கு இப்படி வந்து பேசிட்டு போறாங்க தெரியல. வீட்டுல எதுவும் சொல்லல, இங்க வந்து ஏதோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க. என்ன விஷயம் தெரியலையே. பாட்டு வந்துடலாம். இல்லைங்க, அது பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டு வண்டி மேல ஏறி பண்றீங்க. எங்கெங்க போறோம்? ஒண்ணும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சின்ன பொண்ணு டக்குனு ஏறு. சின்ன பொண்ணு வண்டியில பேசுறதுல டைம் இல்ல, டக்குனு வா. நீங்க என்னன்னு சொன்னாலும் நான் வண்டியில ஏறுவேன். சின்ன பொண்ணு ஏறு. சின்ன பொண்ணு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காதா? ஏறு, அப்புறம் சொல்றேன் ஏறு. உட்காந்துட்டு போங்க. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, எதுவும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. நடங்க, எங்க போகணுமோ அங்க போலாம். நடங்க. வானா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற, அந்த இடம் உனக்கு பிடிக்கும். சரி, நடங்க. என்னங்க இது? காஸ்டியூம் எல்லாம் வேற லெவல் இருக்கு. இன்னும் என்னன்னே சொல்லவே மாட்டேங்கிறீங்க எனக்கு. பொறு, என்ன அவசரம்? நான் சொல்ல தானே போறேன். சரி நட, இது மேல ஏறலாமா? என்னது இது மேல ஏறா? என்ன லூசா நீங்க? என்ன சொல்றல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது மேல ஏறு, உனக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும். போங்க, நானும் அந்த ஆட்டத்துக்கு வரல. அட சொன்ன கேளு சின்ன பொண்ணு, வா, உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நான் காட்டுறேன்னு சொல்றல, என்னை நம்பி நீ வரமாட்டியா? ஆனா எனக்கு ஏறக்க ரொம்ப பயமா இருக்கு. நான் இருக்கல, வா, உன்னை நான் ஏத்தி விடுறேன். போய் பார்க்கலாம் என்னதான் பண்ண போறீங்கன்னு. வா, பாத்துட்டு நீயே அசந்து போயிருவ, ஆடி போயிருவ. ஆமா, இப்ப மட்டும் எப்படி? இப்பயும் அப்படிதான் இருக்கு. சரி வாமா. என்னங்க இது? நீங்க என்ன லூசா? இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அட அதனால சின்ன பொண்ணு, இங்க அதான் நம்மளுக்கு பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? சும்மா என் பாட்டுக்கு வீட்டுல அந்த வேலை இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பேன். சர்ப்ரைஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து நிக்க வச்சு எனக்கு பயமா இருக்குங்க ரொம்ப. பயந்தா எல்லாம் நடந்துருமா, எல்லாம் கிடைச்சிருமா? பயக்காம நில்லு சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, என்ன சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? எங்க தின சர்ப்ரைஸ் ஹார்ட் அட்டாக். ஏய் தம்பி, சொல்லுங்க சார், என்னாச்சு? என்னாச்சா? நீ எதுக்கு இப்ப மேல ஏறிட்டு இருக்க? மேல ஏறி வேண்டாத வேலையில செஞ்சுட்டு இருக்கா? இப்ப எத்தனை போன் கால் தெரியுமா? இங்க வாங்க, எங்க 2 பேரும் மேல ஏறிட்டு இருக்காங்க டவர் மேல அப்படின்னு சொல்லிட்டு. சார் சர்ப்ரைஸ் பண்ணலாம் மேல போனேன் சார். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? உங்களுக்கு கொஞ்சமா அசைவு இருக்கா? இந்த மாதிரி இன்னும் 2 பேர் 4 பேர் இதே மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப யார் வந்து பாக்குறது? இது ஒன்று அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா யார் பொறுப்பு? உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேண்டாமா? நீங்க சின்ன குழந்தைங்களா? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? சார் தெரியாம பண்ணிட்டேங்க சார், மன்னிச்சிருங்க சார். இதுக்கு மேல இப்படி பண்ணவே மாட்டேங்க சார். இங்க வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடாதீங்க சார். இதோட மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் வந்தோடனே இழுத்துட்டு போலான்னு நினைச்சேன். கூட ஒரு பொண்ணு இருந்தோன்னு சரி மன்னிச்சு விட்டுட்டு திரும்ப வழி சொல்லிட்டு போலான்னு நினைச்சு விட்டுருக்கேன். இதுக்கு மேல எங்கேயாச்சும் இங்க கண்ணுல தட்டுப்பட்டீங்க, அவ்வளவுதான் 2 பேரும். சரிங்க சார், மன்னிச்சிருங்க. இந்த மேல இது பண்ண மாட்டோம் நாங்க. சரி இடத்த காலி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்பயே போயிடுறேங்க சார். பாத்தீங்களா இப்ப எந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம சந்தோஷத்துக்காக நான் இப்படி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு பெரிய தப்புன்னு இப்போதான் புரிய வருது சின்ன பொண்ணு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த மாதிரி எதுவும் வேண்டாத வேலை எதுவும் செய்யாதீங்க. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம். பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஆமா, நான் பண்ண தப்பு இனிமேல் யாரும் பண்ணிடாதீங்க. எங்களை போலீஸ் எப்படி மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, சேஃபா இருந்துக்கோங்க.